ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஹானா அகாடமி. தாலுக் எஸ்ஐ எக்ஸாமுக்காக லாஸ்ட் 40 டேஸ் ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஸ்டடி பிளான் படி பார்த்தீங்கன்னா டே 3 இன்னைக்கு நீங்கள் படிக்க வேண்டிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம். சரிங்களா? ஸோ இந்த பாராளுமன்றம் தலைப்பில் எந்தெந்த பகுதிக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதை தெளிவா நீங்க கவனிச்சுட்டு இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. சரிங்களா? சோ இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் பாத்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். அதை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்காங்க. ஒருவேளை நீங்க நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல இல்ல அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் அப்டேட் பண்றேன். அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்காங்க. சரிங்களா? ஓகே. இந்த பாராளுமன்றம் தலைப்புல இருந்து பாத்தீங்கன்னா வருஷம் உங்களுக்கு கட்டாயம் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகேங்களா? சோ 2023ல பாத்தீங்கன்னா இந்த பாராளுமன்றம் தலைப்புல இருந்து உங்களுக்கு 2 கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. 2022ல பாத்தீங்கன்னா இந்த பாராளுமன்றம் தலைப்புல இருந்து உங்களுக்கு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இந்த தலைப்பை நீங்க தெளிவா படிக்கிறது மூலியமா பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்லயும் உறுதியா ஒரு 2ல இருந்து 3 மார்க் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஓகே. இந்த பாராளுமன்றம் தலைப்புல நீங்க எதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன், நோட் பண்ணிக்காங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பா தாலுக் எஸ்ஐ எக்ஸாமுக்காக லாஸ்ட் 40 டேஸ் கிளாஸ் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற டெஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுல ஜாயின் பண்றதுக்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய். சரிங்களா? சோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல 1000 ரூபாய் பே பண்ணி ஜாயின் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு டாபிக் கொடுத்து அந்த டாபிக்ல இருந்து டெய்லி உங்களுக்கு நான் டெஸ்ட் வைப்பேன். சரிங்களா? சோ அதற்கான ஷெட்யூல் அதுக்கப்புறம் மாடல் பிடிஎஃப் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை டவுன்லோட் பண்ணி பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் 1000 ரூபாய் பே பண்ணி இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஐ வாண்ட் தாலுக் எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டைப் பண்ணி 9385950322 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசீஜர் நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்க ஜாயின் பண்ணிக்காங்க. சரிங்களா? ஓகே. இந்த பாராளுமன்றம் தலைப்புல நீங்க ஃபர்ஸ்ட் இந்த பிடிஎஃப்ல உள்ள 9 பேஜை தெளிவா படிச்சிடணும். சரிங்களா? சோ எதுவரை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இருக்கு பாத்தீங்களா, இது வரை. சோ இந்த 9 பேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10th புக்ல உள்ள கண்டென்ட். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் 9 பேஜை நீங்க நல்ல தெளிவா படிச்சிடணும். சரிங்களா? அதுலயும் குறிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் பத்தி ரொம்ப தெளிவா படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? 2வதா மக்களவை, 3வதா மாநிலங்களவை. சரிங்களா? சோ இந்த ஃபர்ஸ்ட் 9 பேஜை நீங்க தெளிவா படிச்சுக்கணும். அடுத்தது இந்த 12th புக் கண்டென்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுல நீங்க பேஜ் நம்பர் 16. சரிங்களா? 16ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் வரும். இந்த உதாரணமாக மிக மக்கள் தொகை கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலம் இருக்கு பாத்தீங்களா, இதுல இந்த பேஜ் நம்பர் 16ல இருந்து 19 வரை உள்ள கண்டென்ட் தெளிவா படிக்கணும். சரிங்களா? 16ல இருந்து 19 வரை உள்ள கண்டென்ட். சரிங்களா? இந்த இருக்கு பாத்தீங்களா, 16ல இருந்து இந்த மாநிலங்களவையின் சிறப்பதிகாரங்கள் இருக்கு பாத்தீங்களா, இதுவரை நீங்க தெளிவா படிக்கணும். சரிங்களா? சோ இது போக பாத்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 41 இந்த பிரதமர் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிரதமர் அலுவலகம், இதை நீங்க படிக்கணும். சரிங்களா? சோ 40 படிச்சுக்காங்க. சரிங்களா? சோ இதுல உள்ள பிரதமர் அதுக்கப்புறம் பிரதமர் அலுவலகம், சோ 40 41 இந்த 2 பேஜ்ல உள்ள கண்டென்ட்டை தெளிவா படிக்கணும். சரிங்களா? சோ இது போக 11th 12th உள்ள புக் பேக் கொஸ்டின் அதுக்கப்புறம் பாக்ஸ் கண்டென்ட் இது எல்லாம் நீங்க தெளிவா படிச்சாகணும். சரிங்களா? சோ இதை மட்டும் இந்த நாடாளுமன்றம் தலைப்புல நீங்க படிச்சால் போதுமானது. சரிங்களா? திருப்பி நான் ரிப்பீட் பண்றேன். இந்த பிடிஎஃப்ல உள்ள 9 பேஜை நீங்க தெளிவா படிச்சிடணும். குறிப்பா பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் பத்தி ரொம்ப தெளிவா படிச்சிடணும். அதுக்கப்புறம் மக்களவை, மாநிலங்களவை அதை பத்தி நீங்க தெளிவா படிச்சிடணும். சரிங்களா? சோ 12th கண்டென்ட்டை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16ல இருந்து 19 பேஜ் வரை உள்ள கண்டென்ட். சரிங்களா? இந்த 16ல இருந்து 19 பேஜ் வரை உள்ள கண்டென்ட்டை தெளிவா படிச்சிடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதே 12th கண்டென்ட்ல 40 41 பேஜ் இருக்கு பாத்தீங்களா, அதுல உள்ள கண்டென்ட்டையும் நீங்க தெளிவா படிச்சிடணும். சரிங்களா? சோ 40 41ல பிரதமர் பத்தி கொடுத்திருப்பாங்க, அதை தெளிவா நீங்க படிச்சிடணும். சரிங்களா? சோ இது போக 11th 12th உள்ள பாக்ஸ் கண்டென்ட் அதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின் இதையும் நீங்க பாத்துக்கணும். இந்த டாபிக்கை பொறுத்தவரை இதை மட்டும் நீங்க படிச்சா போதும், உறுதியா நீங்க இந்த டாபிக்ல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். தேங்க்யூ.